ஸோ ஒரு பேஷண்ட் அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர். பட் ஐ ஹாவ் அ வெரி ரெகுலர் பீரியட். எப்படி பிசிஓஎஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பிசிஓஎஸ் பத்தி எவ்வளோ பேசினாலும் பத்தாது. ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஒரு மெயின் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசார்டர். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சிம்டம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 0 to 10 சில பேருக்கு ஃபியூ லைக் 1 or 2 சிம்டம்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு 9 to 10 சிம்டம்ஸ் இருக்கலாம். சிம்டம்ஸ்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த irregular periods, இந்த எக்ஸசிவ் ஹேர் growth, obesity or overweight, insulin resistance, நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், பாடி ஆக்னே, ஃபேஸ் ஆக்னே எல்லாமே நம்ம சொல்றோம். ஸோ ஃபேன்சியா நம்ம ஒரு ப்ராடா டேர்ம் யூஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். பட் பிசிஓஎஸ் வந்து இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். அதாவது ஜெனட்டிக்கா இருக்கலாம், என்வாயன்மெண்டலா இருக்கலாம், ஹார்மோனலா இருக்கலாம், நிறைய காசஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது, இதை எப்படி வந்து நான் சரி பண்றது, எப்படி அதை கரைக்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க. Though enough and more information is available on the media and on the internet about PCOS, not many patients or many women try to understand it, and we don't expect you to understand it as well. If you ask your friends, whoever, உங்களோட symptoms அவங்களோட symptoms ஓட மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது.